ஓகேங்களா? இப்போ ஒரு என்னென்ன ஷீல்டிங் கேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ஆர்கன் வந்துட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஷீல்டிங் கேஸ் GTW. இது வந்துட்டு ஒரு மந்த வாயு, இன்னட் கேஸ். இந்த ஆர்கன் கேஸோட அடர்த்தி வந்துட்டு காற்றோட அதிகம். அதனால் என்ன ஆகும், நமக்கு நம்ம ஆர்கன் செலுத்தணும்னா காற்றை வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சிடும். ஆர்கன் வந்து அந்த இடத்துக்கு போய் அடைச்சிக்கும். நல்லதா இல்லைங்களா? அதான் நம்ம வந்துட்டு அது ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கனை வந்து நாம் செலுத்தோம்னா அதை காற்றை வந்து இடப்பெயர்ச்சி செஞ்சுட்டு இந்த ஆர்கன் போய் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது வெளியிலேருந்து திரும்பவும் காற்றை உள்ளே விடாது. ஸோ அது வந்துட்டு நமக்கு இன்னட்டாக இருக்கிறதுனால அந்த வாயு வந்து அந்த உலோகக்கலை உருகின உலோகக்கலையோட வினை புரியாது. நல்லதுதான் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஹீலியத்தை கம்பேர் பண்ணும்போது அயனியாக்கம் ஆற்றல் குறைவு. ஸோ ஆர்க் இக்னிஷன் ஈஸியாக நடக்கும் ஹீலியத்தை கம்பேர் பண்ணும்போது. நம்ம ஆர்கன் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஆர்க்குக்குள்ளே வெப்பம் வந்து கடத்துறது மூலமாக நமக்கு வந்துட்டு அந்த வெப்பத்தை வந்துட்டு ஆர்க்குள்ளே கடத்திட்டு நம்ம அதிக அகலமான வெல்டை வந்து நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் ஹைட்ரஜன் வந்துட்டு எல்லா உலோகங்களும் உபயோகிக்க முடியாது. ஒரு சில உலோகங்கள் மட்டும்தான் உபயோகிக்க முடியும். ஏன்னா ஹைட்ரஜன் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். ஹைட்ரஜன் நம்ம வெல்டுக்குள்ளே போச்சுன்னா அந்த வெல்டை வந்துட்டு பிரிட்டில் ஆக்கிடும். அந்த வெல்டை வந்துட்டு உடையும் தன்மையாக மாறிடும். சரிங்களா? அது வந்து ஹைட்ரஜன் எம்பிட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். பட் ஒரு சில உலோகங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹைட்ரஜன் வந்துட்டு ரெண்டுமே, அது வந்துட்டு மூலக்கூறு வாயு, அது வெப்பச்சலன வாயுவும். ஸோ நமக்கு வந்து ஆர்க்குக்குள்ளே வெப்பம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக விரிவடைஞ்சு நமக்கு அதிகளவு அகலத்தை கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பீடாக பண்ணிக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த விரிவடைகிறதுனால, அந்த ஆர்க் கோரை வந்து விரிவடைகிறதுனால நமக்கு வந்துட்டு மின்தடை உள்ளே அதிகரிக்கிறதுனால நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக அதிகளவு ஆற்றலும் உருவாக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே வந்துட்டு பியூர் ஆர்கன் யூஸ் பண்ணுவோம். பியூர் ஆர்கன் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பெரும்பாலும் GTWக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பியூர் ஆர்கன் GMWக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ஆர்க் கோரோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ட்ராப்லெட் வந்து உருகி வருது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இந்த நான் கன்சூமபிள் வெல்டிங்க்கு, அதாவது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ணும்போது ட்ராப்லெட் வருது இல்லைங்களா? இந்த ட்ராப்லெட் வந்துட்டு நம்ம பியூர் ஆர்கன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்மா ஜெட் உருவாது இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப அதிக அளவு வெலாசிட்டியில் உருவாகிறதுனால இந்த ட்ராப்லெட் வந்துட்டு நாலா பக்கமும் சேர ஆரம்பிக்கிறதுனால நாம் வந்துட்டு பியூர் ஆர்கன் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம். கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ணும்போது நாம் அது கூட CO2 மிக்ஸ் பண்ணிட்டோம், என்ன ஆகும், நமக்கு அந்த பிளாஸ்மா ஜெட்டும் விரிவடையுது. இதில் காமிச்ச மாதிரி இல்லைங்களா? கார்பன் டை ஆக்சைடையோ இல்லை ஆக்சைடையோ மிக்ஸ் பண்ணும்பொழுது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு பியூர் ஆர்கன் வந்து GMWக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பட் GTWக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து ட்ராப்லெட்லாம் பிரியாது இல்லைங்களா? இந்த எலக்ட்ரோடெல்லாம் வந்து உருகாது. ஸோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இரண்டாவது ஷீல்டிங் கேஸ் என்ன போய் யூஸ் பண்ணுறோம்? ஹீலியம். ஸோ ஹீலியம் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் ஆர்கன் கம்பேர் பண்ணும்போது. அது இல்லாமல் ஹீலியம் வந்துட்டு நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீலியம் வந்து திரும்ப பிடிக்க முடியாது. ஆர்கன் வந்துட்டு நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், பட் ஹீலியம் வந்து எஸ்கேப் ஆச்சுன்னா போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பூமியில் வந்துட்டு ஹீலியமோட கான்சன்ட்ரேஷன், அதாவது ஹீலியமோட அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதெல்லாம் ஹீலியம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அரிதானது ஆர்கானை கம்பேர் பண்ணும்போது. ஹீலியம் வந்து லைட்டர் தேன் ஏர். அப்படின்னா ஹீலியமோட அடர்த்தி வந்துட்டு ஏரோட அடர்த்தியோட குறைவு. ஸோ ஹீலியம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதிக அளவு வேகத்தில் நம்ம செலுத்தினால தான் வந்துட்டு அது ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஹீலியம் வந்து இன்னட், மந்த வாயு தான். ஹீலியமோட அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது அயனியாக்கல் ஆற்றல் வந்துட்டு ஆர்கனோட அதிகம். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஆர்கனோட அதிகமாக இருக்கிறதுனால அந்த அயனியாக்கல் நடத்துறதுக்கு நம்ம அதிக அளவு ஆற்றல் தேவைப்படும். ஸோ ஆர்க் இக்னிஷன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கஷ்டம் ஆர்கனுக்கு.
ஹீலியம்க்கு ஆர்கானை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது இல்லாமல் இந்த ஹீலியம் வந்துட்டு வெப்பச்சலன வாயு, கன்வெக்டிவ் கேஸ். ஸோ அது வந்துட்டு ஆர்கனை ஆற்றலை வந்துட்டு ஆர்கனை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக அந்த கோரில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வந்துட்டு கடத்தும். ஸோ அதனால் நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தேர்ஃபோர் நாம் ஒரே ஆர்க் லென்த்தை யூஸ் பண்ணாலும் 2 முனைகளுக்கு இடையான கேப்பை ஒரே மாதிரி இருந்தாலும் ஹீலியம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்க் வோல்டேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வெப்ப கடத்தல் வெப்பச்சலனத்து மூலமாக அதிகமாக நடக்கிறதுனால நமக்கு வெல்டு உருவாகிறது அதிக ஆழத்தில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்பீடாக வெல்டு வைக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி, வெல்டிங் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம ஹீலியம் ஆர்க் உருவாகிற ஆற்றலும் ரொம்ப அதிகம். ஏன்னா இதோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் இல்லைங்களா. ஸோ அதனால் நமக்கு ஹீலியம் யூஸ் பண்ணோம்னா அதிகளவு ஆற்றல் உருவாகிறதுனால நம்ம கண்டக்டிவ் மெட்டீரியல், இப்போ காப்பர் இருக்குது, அதனால் வெப்பத்தை ரொம்ப அதிகமாக கடத்தலாம் இல்லைங்களா. அதே மாதிரி அலுமினியம், இதுக்கெல்லாம் ஹீலியம் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது வாயு கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயுன்னு சொல்லுவோம். கரியமில வாயு மூலக்கூறு வாயு. இதுவும் நாம் யூஸ் பண்ணுவோம், 100% யூஸ் பண்ணலாம் கரியமில வாயு. ஆனால் அந்த ஆர்க் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இது முதல்ல அணுவாயாக மாறணும், கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சுட்டு அப்புறம் அயனியாக்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்க் பற்ற வைக்க முடியும் இல்லைங்களா. இதுவும் ஏரோட அடர்த்தியான வாயு. ஸோ இதை நாம் உபயோகித்தோம்னா ஏர் டிஸ்பிளேஸ் பண்ணிடலாம், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்போ இந்த டிசோசியேஷன் நடக்கிறதுனால ஆர்க் கோர் டெம்பரேச்சர் அதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஹீலியம் வெப்பச்சலனத்தின் மூலமாக, கார்பன் டை ஆக்சைடு வெப்ப கடத்தல் மூலமாக. ஸோ இது டிசோசியேஷன் நடந்துட்டு திரும்ப டிசோசியேஷன் நடக்கிறதுனால நமக்கு வெப்பத்தை அதிகமாக கடக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இது கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஆர்க் ஸ்டெபிலிட்டி, மின்தியோட நிலைத்தன்மை ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆர்கான் கம்பேர் பண்ணும்பொழுது, இல்லை ஹீலியம் கம்பேர் பண்ணும்பொழுது. நம்ம கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கும் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கும் ஆர்கான் யூஸ் பண்ணோம்னா CO2 மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த வெல்டோட அமைப்பையும் ஆர்க்கோட நிலத்தன்மையும் நம்ம மாற்ற முடியும் இல்லைங்களா. இதோடலாம் பயன்பாடுகள். அப்புறம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பெரும்பாலான சமயங்களில் நம்ம ஆர்கன் கூட மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 100% ஆக்சிஜனை யூஸ் பண்ணி வெல்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மின்கலனோட தன்மை நமக்கு அது ஒத்து வராது. ஸோ இதை நம்ம ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணுவோம். இது ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆர்க்கோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா ஆக்சிஜனோட அயனைசேஷன் பொட்டென்ஷியல் கொஞ்சம் கம்மி. ஆனால் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த மின் முனை உருகுது இல்லைங்களா. இப்போ கன்சூமர் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம். கன்சூமர் வெல்டிங் யூஸ் பண்ணும்பொழுது அந்த உருகின முனையானது கீழே விழணும். கீழே விழுறும் பொழுதுக்கு கிராவிட்டி இருக்குது. ஆனால் அதை சர்ஃபேஸ் பரப்பு இழுவிசை இருக்குது இல்லைங்களா, அது அதை ஒட்ட தான் வைக்கும் அந்த உருகின முனையை. அது ஈஸியாக விழ வைக்கணும்னா அதோட பரப்பு இழுவிசையை குறைக்கணும். ஸோ அதுக்கு ஆக்சிஜன் பயன்படலாம். ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதுனால அந்த பரப்பு இழுவிசை குறைஞ்சிட்டு நமக்கு ட்ராப்லெட் உருக ட்ராப்லெட் இருக்குதுன்னு அது ஈஸியாக நமக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஓகேங்களா, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில். ஆனால் ஆக்சிஜன் யூஸ் பண்ணும் பொழுது ஆக்சிஜன் பிராணவாயு அந்த உலோகக்கலவை உருகின உலோகக்கலவை கூட வேதிவினை புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக அதோடய ஸ்ட்ரக்சர் மாற வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூஷன் சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அதிக அளவு ஆக்சிஜன் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் 100% யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப டேஞ்சர் இல்லைங்களா. பெரும்பாலான ஹைட்ரஜன் நாம் மிக்சிங்காக யூஸ் பண்ணுவோம், அதாவது ஆர்கன் கூட மிக்ஸ் பண்ணுவோக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்க்கோட வோல்டேஜ் மின் அழுத்தத்தை அதிகளவு மாற்றும். ஏன்னா 2 வகையான பயன்பாடுலையும் இருக்கும். இது கன்வெக்டிவ் கேஸ், வெப்பச்சலன வாயு, கண்டக்டிவ் கேஸ்,
ஏன்னா டீடிசோசியேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடக்கும் பொழுது நமக்கு அந்த சார்ஜ் கேரியர் இருக்கிற எலக்ட்ரான்கள் அயனிகளோட ஓகேங்களா நீளங்களில் வந்து மாற்றும், அதாவது தொலைதூரத்தை மாற்றும். அதனால் வந்துட்டு மின் கடத்தல் அரிதாகும். அதாவது நமக்கு மின்தடை அதிகம் இருக்கிறதுனால வோல்டேஜ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வெப்பமும் அதிகரிக்கும், பட் ஸ்டெபிலிட்டியும் மாறும் நமக்கு. ஸோ ஹைட்ரஜனை வந்துட்டு நாம் ஸ்டீல்ஸ்க்கு வந்துட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து எஃகு உலோக கலவைக்குள்ளே அது பூந்துச்சுன்னா அது எஃகை வந்துட்டு மிகவும் உடையும் தன்மையாக மாற்றும், பிரிட்டிலாக மாற்றும் ஹைட்ரஜன் உள்ளே போகிறதுனால. அதனால் வந்துட்டு நம்ம ஹைட்ரஜன் வந்து பெரும்பாலும் எஃகுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எவர் சில்வர் துருப்பிடிக்காத எஃகுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் வந்துட்டு நாம் முகமைய கனசதுர மைக்ரோஸ்ட்ரக்சர், அதாவது எஃப்சிசி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஆஸ்டெனிட்டிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு நாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா முகமைய கனசதுர உருவம் கொண்ட மைக்ரோஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு வந்துட்டு ஹைட்ரஜன் உள்ளே போனாலும் அது பிரிட்டில் ஆகாது, எஃப்சிசி. ஸோ எஃப்சிசி இந்த முகமைய கனசதுர உருவம் கொண்ட உலோகங்களுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அதை. சரிங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஒட்டும் தன்மை, இந்த உலோகங்களோட ஒட்டும் தன்மையை வந்துட்டு மாற்றம் செஞ்சுட்டு நம்ம கேஸ் மெட்டல் கன்சூம் வெல்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த லிக்விட். அதனால் வந்துட்டு நமக்கு கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெல்டு வைக்கிற கேப், அதுவும் வந்துட்டு நமக்கு ஈஸியாக உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷீல்டிங் கேஸோட பயன்பாடுகள். ஸோ இப்போ வந்து எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன ஷீல்டிங் கேஸ் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கன் ஹீலியம் வந்துட்டு எல்லா மெட்டீரியலுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா ஹீலியம் யூஸ் பண்ணலாம். அதனால் வந்துட்டு அதிக அளவு வேகமாக நம்ம வெல்டு வைக்கலாம், ஏன்னா ஆர்கன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சிஜன் கண்டெய்னிங், இப்போ இந்த ஆர்கன் கூட ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கார்பன் ஸ்டீலுக்கு எஃகு யூஸ் பண்ணலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணலாம், அப் டு 8% வரைக்கும் ஆட் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னென்னா நமக்கு ஆக்சிடேஷன், அதாவது அந்த உலோக கலவை உருகின இடத்துல தனிமங்கள்லாம் வந்துட்டு ஆக்சிஜன் கூட ஆக்ட் பண்ணி ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதனால் வந்துட்டு நமக்கு ஆக்சைடு இன்க்ளூஷன்ஸ் ஆகலாம். இல்லை அந்த தனிமங்கள் வந்துட்டு ஆக்சைடு ஆகி அது ஃப்ளோட் ஆகி மேலே மிதந்துட்டு அதை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்லாகாக. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்களா? கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு 100% யூஸ் பண்ணலாம். CO2 வெல்டிங் சொல்லுவோம், GMAW கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில். இதை வந்து நம்ம பிளைன் கார்பன் ஸ்டீலுக்கு அலாய் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் பயணம் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம ஆர்கன் கூட மிக்ஸ் பண்ணனால நமக்கு வந்துட்டு வெப்ப கடத்தலும் வந்துட்டு நாம் அதிகரிக்க செய்யலாம். நைட்ரஜன் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒன்லி ஃபார் காப்பர், தாமிரத்துக்கு மட்டும். மற்றபடி நைட்ரஜன் வந்துட்டு நம்ம மற்ற உலோகங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். 100% நைட்ரஜன் கிடையாது, நைட்ரஜன் மிக்சிங், ஆர்கன் கூட நைட்ரஜன் மிக்ஸ் பண்ணுறதுனால. மற்றபடி மற்ற உலோகங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நைட்ரஜன் வந்துட்டு இப்போ அலுமினியத்துக்கு யூஸ் பண்ணோன்னா நைட்ரஜன் வந்துட்டு அலுமினியத்துக்குள்ளே வந்து டிஃப்யூஸ் ஆகும். அதனால் வந்துட்டு அலுமினியம் வந்துட்டு பிரிட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரஜன் வந்துட்டு நம்ம ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது முகமைய கனசதுர உருவம் கொண்ட எல்லா உலோகங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மெட்டீரியலுக்கு, ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல், இது மாதிரி உலோகங்களுக்கு அப் டு 5% யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து இதுதான் வந்துட்டு நம்ம அந்த ஷீல்டிங் கேஸை தேர்வு செய்கிறதுக்கான அடிப்படை அறிவியல். எப்படி சூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, நம்ம கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்னா என்னென்னு பார்த்தோம் நாம. ஸோ கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கில் வந்துட்டு என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் நாம. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோடு, டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்துட்டு எதுக்காக நாம் ஆக்சைடு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் நாம. என்னென்ன மாதிரியான வகை டங்ஸ்டன் எலக்ட்ரோடு இருக்குதுன்னு பார்த்தோம் நாம. சரிங்களா? உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோடு காமிச்சோம்னா ஒயிட் பெயிண்ட் வச்சுட்டு அது வந்து ஜிர்கோனியம் ஆக்சைடு ஆடட் எலக்ட்ரோடு. அதுக்கப்புறம் ஷீல்டிங் கேஸஸ் பற்றி பார்த்தோம். ஷீல்டிங் கேஸஸோட பயன்கள் என்னென்னு பார்த்தோம். அது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் நாம. அதோட
முக்கியமான பயன்பாடு என்ன, செகண்டரி அதாவது இரண்டாம் பட்ச பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு அணுவாயில் வந்துட்டு ஒரு மூலக்கூறு வாயை வந்து கலக்கும் பொழுது எப்படி வந்துட்டு நமக்கு ஆர்க் மாறுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு வாயுவோட சிறப்புத்தன்மை என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வாயுக்களை நாம் பயன்படுத்தும் பொழுது எந்த மாதிரியான ஓகேங்களா வெல்டை வந்துட்டு நாம் உருவாக்க முடியும்னு பார்த்தோம். எந்தெந்த மாதிரி உலோகக்கலவைகளுக்கு எந்தெந்த மாதிரி வாயுக்களை வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது சிறப்பானது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி.